ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேத்தி பராத்தா. இப்போ இந்த சீசனில் நல்ல வெந்தயக்கீரை உங்களுக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு பராத்தா. இப்போ மாவு பிசைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மாவு பிளேட்டில் வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசைகிறதுக்கு நல்லா வரும். ஸோ நான் வந்து ஒரு 3 கிண்ணம் போல் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். அதே கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ணம் வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெறும் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் கடலை மாவு போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அரை டீஸ்பூன் வந்து தனியாவை வந்து நல்லா 1-2 உடச்சி சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் வந்து ஓமம் இருந்தாலும் ஓமம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய், உப்பு வந்து தேவையான அளவுக்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு, இப்போ நம்மளுக்கு மெயின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை. ஸோ வெந்தயக்கீரை வந்து நல்லா ஒரு கிண்ணம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மாவு கூட சேர்த்து வெந்தயக்கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீரையில் உள்ள தண்ணியை வச்சு நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ தேவைப்படும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா கீரையிலேயே நம்ம அலசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ சேம் அதே தான். அதே மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ லைட்டாக வந்து எண்ணெய் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ கடலை மாவு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் லைட்டாக இந்த மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும். வெறும் கோதுமை மாவுனா இது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது கொஞ்சம் கடலை மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு மட்டும் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது. ஸோ லைட்டாக அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போ வந்து இதை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். லைட்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போது மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி பராத்தா செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கவுண்டர் டாப்லேயே வந்து நான் எடுத்துக்கிறேன். லைட்டாக மட்டும் எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த மாதிரி மடித்து விட்டு நம்ம மறுபடியும் தேய்ச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 பீஸாக வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ கட் பண்ண மாவை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் நல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து மாவை வந்து பிசைஞ்சு விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டஸ்டிங் பண்ணுறதுக்காக நான் மாவு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ உருட்டி வச்ச மாவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரை மாவில் நல்லா தொட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துடலாம். மாவு வந்து லைட்டாகவே வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. ஏன்னா நம்ம கீரை இதெல்லாம் போட்டிருக்கோம், கடலை மாவு போட்டிருக்கிறதுனால லைட்டாக வந்து ஒட்டும். இதே இது கோதுமை மாவு மட்டும் அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாது. இந்த நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் லைட்டாக வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து லைட்டாக வந்து மாவு வந்து டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தேய்ச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கவுண்டர் டாப்லேயுமே அதிகபட்சமாக ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இன்னொன்றும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சுடுறது காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த இதை காமிக்கிற அளவுக்கு வந்து இடம் இல்லை. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா தேய்க்கும் போதே நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா ஒட்டிக்கும். எனக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இது பண்ணுறேன். நான் 2வது சப்பாத்தியும் வந்து தேய்ச்சிக்கிறேன். மாதிரி லைட்டாக மாவு வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பராத்தா செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இரும்பு கல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் கல் வந்து நல்லா கனமான கல்லை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நின்று வேகவும் செய்யும், உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிக்காமல் வரும். இப்போ எப்பயும் போல் நான் சொல்கிறது தான்,
சப்பாத்தியை வந்து நம்ம போட்டுட்டோம் இல்லையா, அது மாதிரி லைட்டாக வந்து ஒன்ஸ் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் ஓரளவுக்கு மீடியமில் வச்சுக்கோங்க. எப்பயுமே நான் என்ன சொல்கிறதுனா, சப்பாத்திக்கு வந்து எப்பயுமே ஃபாஸ்ட்டாக வச்சா தான் சீக்கிரமாக வேகும். சரி, இது நம்ம கீரைலாம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் மீடியமில் வச்சுருக்கேன். ரொம்ப லோவாகவும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஹை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம்லேயே கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். 2 வாட்டி நம்ம இப்படி திருப்பி போட்டதுக்கப்புறமா அந்த கரண்டியை வச்சு லைட்டாக அப்படி அமுக்கி அமுக்கி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பராத்தா வந்து நல்லா வெந்து வரும். உள்ளார வந்து வேகும் அப்போ தான். இல்லை மேலே வெந்த மாதிரி இருக்கும், அப்புறம் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் 2 வாட்டி திருப்பி திருப்பி நம்ம போட்டு இந்த கரண்டியை வச்சு அமுக்கி அமுக்கி விடுங்க. சூப்பராக வெந்துடும். அது வேகும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா வெந்தயக்கீரை அதுக்கப்புறமா ஜீரகம் அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் வந்து நீங்கள் ஓமம் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல மனம் வரும். அப்புறம் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் போக இந்த சீசனில் கிடைக்கும் போது உங்களுக்கு பட்டாணி கிடைக்கும், வெந்தயக்கீரை இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு வந்து வெந்தயக்கீரை போட்டு நீங்கள் பராத்தா பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பட்டாணி வந்து பச்சை பட்டாணிலாம் கிடைக்கும். ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு கூட நீங்கள் சப்பாத்தி வந்து பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைனா பட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் போட்டுட்டு இதையும் நான் வந்து சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய நம்ம மேத்தி பராத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் வந்து என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.